பொதுவாக இந்த இளைஞர்கள் அவளுடைய வாழ்க்கைக்கு ஒரு கிராஃப் இருக்குது. அவளுக்கு 20 அல்லது 22 வயதுக்குள்ள கேம்பஸ் இன்டர்வியூ வழியாக வேலை கிடைக்கும். கணிப்பொறித்துறையில் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போன உடனே அவங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவையோ அதோட அதிகமான அல்ல அவங்க மனநிறைவு கொள்ளக்கூடிய ஒரு சம்பளம் கிடைக்குது. அப்போ அவங்க முடிவு பண்ணுறாங்க, எஸ் வாழ்க்கையை வாழணும். வழக்கமாக அவங்க பண்ணக்கூடிய 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, ஒரு கேமரா வாங்குவாங்க. அதை எடுத்துக்கிட்டு போய் வைல்டு ஃபோட்டோகிராஃபி என்ற பேரில் எலி அணில் எல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. பூக்களை ஃபோட்டோ எடுப்பாங்க. அதிகபட்சம் 3 மாதம் ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்புறம் கேமரா எங்கே போச்சுன்னு தெரியாது. சிலர் ஒரு என்ஃபீல்டு, ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்குவாங்க. பைக்கர்ஸ்ங்கிற பேரில் தலையில் ஒரு நெட்டெல்லாம் போட்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு ட்ரிப் லடாக் வரைக்கும் போயிட்டு வருவாங்க. அது 1 இயர் ஓடக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் எப்பாவது கல்யாணம் காட்சிக்கு போகிறதுக்கு அந்த பைக் எடுத்தால் உண்டு. இன்னும் சிலர் சைக்கிளிங் சொல்லிவிட்டு சைக்கிள் வாங்குவாங்க. 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் சைக்கிள் இருக்குது. அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு நகரத்தில் ஒரு 5-6 சுற்றுவாங்க. அவ்வளோதான், அது பிறகு நீடிக்காது. இந்த மாதிரி சில அட்வென்ச்சர்ஸ் பண்ணுவாங்க. சில ஆட்கள் காட்டுக்கு போகிறது, கேம்பிங் அப்படின்னு போவாங்க. காட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அங்கே விறகு குட்டி தீயை போட்டு சுற்றி உட்காந்துக்கிட்டு சினிமா பாட்டுக்கு ரெக்கார்ட் டான்ஸு ஆடுவாங்க. அது ஒரு கொண்டாட்டமாக நினச்சிக்குவாங்க. அது ஆனால் கொஞ்ச நாள் போகும். அதோட குடி சேர்ந்துக்கிட்டுன்னா அப்புறம் வாழ்நாள் முழுக்க நீடிக்கக்கூடிய ஒரு மனநோயாக அது இருக்கும். இவ்வளவு தான் அவங்க வாழ்க்கையை நினச்சி வச்சுருக்கிறேன். பல சமயம் இவங்களை பார்க்குறது உண்டு. நான் காடுக்குள்ள பயணங்கள் போகும்போது இந்த மாதிரியான இளம் ஆத்மாக்களை பார்ப்பேன். பெரும்பாலான ஆட்கள் ஊழ போடுவாங்க. இந்த குரங்கு கூட்டங்களை மாதிரி பாட்டு போட்டுட்டு ஆடுவாங்க. ஆட்டவும் தெரியாது, பின்பக்கத்தை ஆட்டோன்னு நினச்சிட்ருக்காங்க. பெரும்பாலும் இவங்க இருக்கக்கூடிய இடங்கள் நாம் இருக்க மாட்டோம், தள்ளி போய்டும். ஆனால் இவங்கள்ட்ட பேச முடியாது. கணிசமான குடியும் பழக்கம் இருக்கும். குடிக்கிறது ஏன்னு கேட்டால் ஜாலியாக இருக்கிறது பிரதர் அப்படிம்பாங்க. அன்றைக்கு ராத்திரிக்குள்ளேயே மட்டை ஆகிடுவாங்க. அதுக்கு அடுத்து 2 நாள் கடும் தலைவலி. இனிமேல் குடிக்கிறதே இல்லை, இந்த கேம்புக்கே போக மாட்டேன், இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர மாட்டேங்கிற வஞ்சினம். அடுத்த வாரம் மறுபடியும், அடுத்த மாதம் மறுபடியும் கிளம்பிடுவாங்க. இது ஒரு சர்க்கிள் மாதிரி சுற்றி வரும். அப்புறம் நண்பர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க, இல்லை ஏளனம் பண்ணுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன் அவங்கள பற்றி, சரி அவன் என்ன தான் பண்ணுவான்? இன்றைக்கு சராசரி தமிழ் இளைஞனுடைய வாழ்க்கையுடைய வரைபடம் என்ன? 6ஆம் கிளாஸ் வரைக்கும் கொஞ்சம் விளையாட விடுவாங்க வீட்டில். 6ஆம் கிளாஸ்லேருந்து உட்கார வச்சு படிப்பு தான். காலை எந்திரிச்சோன்ன படிப்பு, டியூஷன், ஸ்கூல், டியூஷன், வீடு, படிப்பு, தூக்கம். சண்டே சாட்டர்டே டியூஷன். 6ஆம் கிளாஸ்லேருந்து அப்படியே 20-22 வயது வரைக்கும் எங்கேயுமே திரும்பாமல் படித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலைக்கு வந்த பிறகு அவனுக்கு என்ன தெரியும் வாழ்க்கையை மகிழ்வாக ஆக்கிறதுக்கு? வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்குறதுங்கிறதுக்கு பணமோ வசதியோ மட்டும் போதாது. முதல்ல சந்தோஷம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க தெரியணும். அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பயிற்சி வேணும். மனிதனுடைய ஹாப்பினஸ் என்பது தீனி தவிர பாக்கி எல்லாமே கலாச்சாரம் சார்ந்தது. கல்ச்சரல் ட்ரைனிங் இல்லைன்னா மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நிறைய பேர் மகிழ்ச்சியாக இருந்துடலாம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, மகிழ்ச்சி நினைக்கிறதுக்கு ஒரு கலாச்சார பயிற்சி வேணும். சரி, தீனி சொன்னேனே, தீனியை கூட பெருந்தீனி அள்ளி திங்கிறதுக்கு ஒரு பயிற்சியும் தேவையில்லை. ஆனால் நல்லா ருசித்து சாப்பிட்றதுக்கு கலாச்சார பயிற்சி வேணும். தேடி சாப்பிட்றதுக்கு கலாச்சார பயிற்சி வேணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆட்கள் தங்களை ஃபுட்டீஸ் என்று சொல்லிக்கிறாங்க. எந்த அர்த்தத்தில்னா வேறு எதுவுமே தெரியாது திம்பேங்கிறது அதுக்கான அர்த்தம். ஃபுட்டியாக இருக்கிறதுக்கே ஒரு கலாச்சார பயிற்சி வேணும். ஃபுட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணுமே. ஃபுட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள்கிட்ட இந்த ஃபுட்டு எங்கே கிடைக்கும், இந்த ஃபுட்டு எப்போ வந்தது, இந்த ஃபுட்டோட வரலாறு என்னென்னு கேட்டு பாருங்கள், தெரியாது. எந்த ஹோட்டலில் போனால் கெட்டி சட்னி போடுவான்னு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது ஃபுட்டி கிடையாது, அது ஒரு தீனி பண்டாரம்னு நம்ம சொல்லுவோம். அந்த வகையான ஆட்கள். இப்போ கலாச்சார பயிற்சி தான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அடிப்படை. மகிழ்ச்சியாக இருப்பதற்கான பயிற்சி என்று கலாச்சார பயிற்சியை சொல்லலாம். பழைய காலத்தில் அப்படி இல்லை. பழைய காலத்தில் இளைஞர்களுக்கு சின்ன வயசில் ஏதேனும் சில கலாச்சார பயிற்சிகள் இருக்கும். ஒன்று, வைணவர்களாக இருந்தால் சின்ன வயசில் கொஞ்சம் பிரபந்தம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வழியாக தமிழ் சுவை அறிமுகமாக இருக்கும். அது போதும், இன்னும் கொஞ்சம் படிக்க முடியும், ஒரு ரசனை வரும்.
சைவர்களாக இருந்தால் கொஞ்சம் தேவாரம் திருவாசகம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் பன்னிசை தெரிஞ்சிருக்கும். பன்னிசை கொஞ்சம் காதுக்கு தெரிஞ்ச ஒரு நாசர கச்சேரியாவது கேட்க முடியும். பிராமணர்களில் கொஞ்சம் பேருக்கு கர்நாடக சங்கீத பயிற்சி இருக்கும். அவங்களால ஒரு பாட்டு கேட்க முடியும். ஒரு பாட்டை ரசிக்கிறதுக்கான பயிற்சி அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இது எல்லாமே இந்த தலைமுறையில் இல்லாமல் ஆகிட்டு. இன்றைக்கு இருக்கக்கூடிய கடுமையான ஓட்ட பயிற்சியில், வாழ்க்கைக்காக கண் தெரியாத ஓட்டத்தில் எதுவுமே கிடையாது. க்ளீனாக அந்த பால் பல்வேறு கால்களால் தட்டப்பட்டு கோல் அடிக்கப்பட்டாச்சு. கோல் அடித்த பிறகு பாலுக்கு என்ன வேலை இருக்குது? அதுதான் இந்த அதன் பிறகு இருக்குது வாழ்க்கை. 22 வயசுக்கு பிறகு இன்னும் குறைந்தது 60 ஆண்டு கால வாழ்க்கை இருக்குது. இந்த 60 ஆண்டு கால வாழ்க்கையை எப்படி வாழ்வதுன்னு தெரியாது. அதற்கான பயிற்சியில் அளிக்கிறதுக்கான இடங்கள் கிடையாது. பயிற்சி தேவைங்கிற எண்ணம் கிடையாது. என்னென்ன பயிற்சிகள்? ஒருவருக்கு இயல்பிலேயே ஒரு காட்சி புலன் அதிகமாக இருக்கலாம். இன்னொருவருக்கு ஒலி புலன் அதிகமாக இருக்கலாம். இன்னொருவருக்கு மொழி சார்ந்த நுண்ணுணர்வு இருக்கலாம். இதெல்லாம் மூளை சார்ந்தவை, ஒருவருடைய பிறப்பு சார்ந்து வரக்கூடிய பிரெயினுடைய அமைப்பு சார்ந்தவை. ஆனால் அவர் அதை கண்டுபிடிக்கணும். என்னுடைய ரசனை இது. இன்றைக்கு ஒரு நல்ல ஓவியன் ஆகக்கூடியவன், ஒரு நல்ல எழுத்தாளன் ஆகக்கூடியவன், ஒரு நல்ல வரலாற்று ஆசிரியர் ஆகக்கூடிய எல்லாருமே நம்ம கணிப்பொறிப்பல் கல்விக்கு தான் அனுப்புகிறோம். எந்த துறையில் நிபுணர் ஆகக்கூடிய திறமை இருந்தாலும் எல்லாரும் கணிப்பொறி தான் படித்தாகணும். ஆக அப்படி படித்து வந்தாச்சு, வேறு வழி இல்லை. ஆனால் அதன் பிறகு அவனுக்கான ஒரு தனித்துறை அவன் தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு கணிப்பொறி துறைக்கு வந்த பிறகு கூட ஒரு வரலாற்று ஆசிரியர் ஆக முடியும். கணிப்பொறி துறைக்கு வந்த பிறகு கூட ஒரு தொல்லியலாளர் ஆக முடியும். கணிப்பொறி துறைக்கு வந்த பிறகு கூட ஒரு இசைக்கலைஞரோ அல்லது ஒரு இலக்கியவாதியோ ஆக முடியும். அதற்கான பயிற்சிகள் சிலது இருக்கின்றன. அந்த பயிற்சியை அடைவதற்கு ஒரு மனநிலை தேவை. முதல்ல எனக்கு பயிற்சி தேவை என்கிற உணர்வு தேவை. பல பேருக்கு தாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு சம்பளம் வாங்கின உடனே அந்த சம்பளத்தின் அடிப்படையில் தன்னுடைய தகுதி தீர்மானம் ஆகிறது நினைத்துக் கொள்கிறார். எனக்கு 5 லட்சம் சம்பளம் இருந்தால் 5 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய தகுதி கொண்டவன் நான் நினைத்துக் கொள்கிறார். அது சம்பளம் தானே வழிய தகுதி அல்ல. தனக்கு சில குறைகள் இருக்கின்றன, சில போதாமைகள் இருக்கின்றன. ஆகவே தான் தகுதி படைக்க வேண்டவன் ஆக வேண்டும் என்று தான் நினைக்கணும். அதற்கான சில பயிற்சிகளை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது என்ன பயிற்சி? ஓவியம் சார்ந்த ஒரு பயிற்சி இருக்கிறது என்றால் காட்சி புலன் சார்ந்த ஒருவர் மிக எளிதாக அதில் பற்றி கொள்ள முடியும். அது அவர் செல்லக்கூடிய தூரம் அதிகமாக இருக்க முடியும். இயற்கை சார்ந்த ஒரு நுண்ணுணர்வு கொண்ட ஒருவர் பல்வேறு காணியல் துறைகளில் ஒரு தொடர் ஆர்வத்தை வளர்த்து கொண்டு ஒரு முழு வாழ்க்கை நோக்கி செல்ல முடியும். இலக்கியம் சார்ந்து ஒரு ரசனை ஒருவருக்கு இருக்கலாம். மொழி சார்ந்து ஒரு நுண்ணுணர்வு ஒன்று இருக்கிறது. அவர் இலக்கியத்தை கொஞ்சம் அறிமுகம் இருந்தால் போதும் மிக எளிதில் பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்றுமே தெரியாமல் ஒரு ஹலோ சொல்லி அறிமுகமாகி ஒரு ஆண்டுக்குள் எழுத்தாளராகன 10 பேரையாவது எனக்கு தெரியும். அவர் அத்தனை பேரும் எழுத்தாளராகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளவர்கள். கணிப்பொறி துறையில் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். தற்செயலாக எங்கெங்கோ சந்தித்து எதையோ படித்து வந்து அறிமுகமாகி ஓராண்டுக்குள் அவர்களுக்கு இலக்கியம் மிக வலுவாக அவங்கள் மனதுக்குள் நிறைகிறது. இது ஏன் என்று கேட்டால் முழு வாழ்க்கை என்றொரு கருத்து இருக்கிறது. எ கம்ப்ளீட் லைஃப். கம்ப்ளீட் லைஃப்ங்கிற ஐடியா பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். எ கம்ப்ளீட் லைஃப் என்று பல உரைகளில் நித்திய சைதன்ய எதி சொல்கிறார். அதாவது முற்றிலும் சமன் செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை. எ கம்ப்ளீட் டயட் மாதிரின்னு வைங்க. எல்லா அம்சம் அதில் இருக்கும். கண்டிப்பாக உலகியல் அம்சம் இருக்கும். வேலை இருக்கும், சேமிப்பு இருக்கும், தொழில் இருக்கும். அதில் ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அது வெற்றிகரமாகத்தான் இருக்கணும். அதற்கு என்ன செய்யணும் அதை கண்டிப்பாக செய்தாகணும், நிறைவுற செய்தாகணும். அதில் சலிப்பு இருக்கக்கூடாது, அதை விட்டுவிடக்கூடாது. ஆனால் அதை செய்த பிறகு எஞ்சிய நேரம் என்று உங்களுக்கு இருக்கிறது, எஞ்சிய மனம் ஒன்று இருக்கிறது. அது செய்வதற்கு இன்னொரு துறை இருக்கணும். அது உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்தி, படைப்பு சக்தி, அந்த கிரியேட்டிவிட்டி, அது வெளியே வரக்கூடிய ஒரு துறையாக இருக்கணும். அது எதுவாக இருக்கலாம். உங்களுடைய ஆற்றலை நீங்கள் முழுசாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு துறையாக இருக்கணும். இதை தவிர இமோஷனல் லைஃப் ஒன்று இருக்கிறது. அது காதல், குடும்பம், அப்படி பலதும் அதுவும் இருக்கணும்.
இது மூன்றும் சரிசமமாக அமைந்த ஒரு வாழ்க்கை தான் வெற்றிகரமான முழுமையான வாழ்க்கை. ஒருவனுக்கு வெற்றிகரமான தொழில் இருக்கிறது, குடும்பம் சரியில்லை என்றால் அவன் முழுமையான வாழ்க்கை அல்ல. வெற்றிகரமான தொழிலும் குடும்பம் இருக்கிறது, அவனுக்கென்று திறமை வெளிப்படக்கூடிய, ரசனை வெளிப்படக்கூடிய ஒரு தனி துறை இல்லை என்றால் அதுவும் முழுமையான வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு தொழிலும் குடும்பம் இருந்தால் ஒருவர் நிறைவிட்டார் என்று நம்முடைய சமுதாயம் நமக்கு சொல்கிறது. எந்த மேலை நாட்டு குடிமகன் அதை சொல்ல மாட்டான். அவனுக்கென்று ஒரு துறையும் வைத்திருப்பான். பல விந்தையான மனிதர்களை நான் பார்த்துருக்கேன். என்னோட நண்பர் அரவிந்தன் கண்ணையன் அவர்களுடன் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம் நடந்து கொண்டிருக்கும் போது அவர் ஒரு வெள்ளைக்கார அறிமுகம் செய்து வைத்தார். அவர் என்ன சொன்னார், பூமியில் உள்ள எல்லா கண்டங்களிலும் சில ஆண்டுகள் வாழ்வது தான் என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியம். ஒரு பிரிட்டிஷ்காரர் அவர். அநேகமாக எல்லா கண்டங்களிலும் வாழ்ந்து விட்டேன். ஆர்டிக் கண்டத்தில் வாழ்ந்து விட்டு வந்திருக்கிறார். நான் கேட்டேன், அண்டார்டிகா அதற்காகத்தான் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன், திட்டம் போட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு முழு வாழ்க்கை அது. வெளியே இருந்து கேட்கும்போது அது பைத்தியாரத்தனமாக தோன்றலாம். தன் வாழ்நாள் ஒரு பகுதியை சம்பந்தமில்லை ஒரு நிலத்தில் போய் வாழ்கிறார்கள். ஒரு 2 ஆண்டுகளை படகிலேயே வாழ்கிறார்கள். அப்படி எதையோ ஒன்று செய்கிறார். அது அவருடைய முழு திறன் வெளிவருகிறது. அவருடைய வாழ்க்கை ஒரு அனுபவபூர்வமாக ஒன்றாக ஆகிறது. ஒரே வாழ்க்கைக்குள்ளே திரும்ப 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 எந்திரம் போல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சலிப்பிலிருந்து அவங்களை விடுதலை செய்கிறது. 20ஆம் நூற்றாண்டுடைய பெரிய சித்திரம் என்றால் அது சலிப்பால் எழுதப்பட்டது தான். போன நூற்றாண்டிலே வறுமை, நோய், போர்னு எவ்வளவோ இருந்தது. இந்த நூற்றாண்டுடைய பிரச்சனை என்பது, 21ஆம் நூற்றாண்டுடைய பிரச்சனை என்பது வறுமை அல்ல, போர் அல்ல, நோய் அல்ல, சலிப்பு தான். என்ன செய்வது என்று தெரியாத சலிப்பு. அந்த சலிப்பை வெல்வதற்கான வழிமுறைகள், அதைத்தான் தேடி போகிறாள். அதைத்தான் அட்வென்ச்சர் என்று சொல்லிக்கொண்டு பைக்கை எடுத்துக்கொண்டு லடாக்கு போகிறது மாதிரி செய்கிறார்கள். செய்யலாம், ஆனால் அது உங்களுக்கு தான் தெரியணும். எல்லாரும் செய்கிறாள் என்பதற்காக நீங்கள் இறங்கினீங்கன்னா சீக்கிரம் அதை கைவிட்டு விடுவீர்கள். உங்களுடைய உள்ளிருக்கக்கூடியது என்ன, அதுதான் வெளியே வரும், அதுதான் நீடிக்கும். 2, அதற்கான சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும், அதற்கான சுற்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே ரசனை கொண்டவர்களுடனான உறவு என்பது அந்த விஷயம் நீடிக்க வைக்கும், அதை மகிழ்ச்சியானதாக்கும். நீங்கள் ஒரு எழுத்தாளர் என்றால் உங்களுக்கு பைக் எடுத்துக்கொண்டு லடாக் வரைக்கும் சுற்றுறதில் ஒரு அட்வென்ச்சர் பெருசாக இருக்காது. நீங்கள் இயற்கை அழகை சார்ந்த ஒரு இடத்துக்கு போகத்தான் விரும்புவீங்க. நீங்கள் ஒரு இசைக்கலைஞர் என்றால் ஒரு இசை நிகழ்வு காண நீங்கள் விரும்புவீங்க. ஒட்டுமொத்தமான ஒரு வாழ்க்கை, அதுதான் எ கம்ப்ளீட் லைஃப். இன்னும் விரிவாக கூட அதை பார்ப்பான். நித்திய சைதன்யர் சொல்வார், ஒரே வாழ்க்கைக்குள்ள வெவ்வேறு வாழ்க்கையை வாழ்வது தான் கம்ப்ளீட் லைஃப் என்று சொல்வார். ஒரு குடும்பஸ்தனாக ஒரு வாழ்க்கை, ஒரு இடத்துல தங்கி ஒரு வாழ்க்கை, ஒரு நாடோடியான ஒரு வாழ்க்கை, பயணியான ஒரு வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையும் ஒருத்தர் வாழலாமே. ஒரு ஆண்டு கால இமயமலை சாரலில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நான் வாழணும்னு ஆசை எனக்கு உண்டு. ஏன்னா என்னோடய வாழ்க்கை அவ்வளோதான். இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் உயிரோடு இருப்பேன். அதுக்குள்ளே ஒரு சின்ன வாழ்க்கை எனக்கு தேவைப்படுகிறது. இந்தியா முழுக்க கால்நடையாக செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை உண்டு. அதுவும் ஒரு ஆசை தான், அது ஒரு வாழ்க்கை தான். இந்த மாதிரியான பல்வேறு வாழ்க்கையில வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அது முழுமையான வாழ்க்கை, எ கம்ப்ளீட் லைஃப். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்களா? ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்கிறீர்களா? அது முக்கியமான கேள்வி, ஒவ்வொருவரும் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. இல்லை என்றால் ஒரு 60-65 வயதுக்கு பிறகு திரும்பி பார்க்கையில் மிகப்பெரிய கழிவிறக்கம், மிகப்பெரிய ஒரு சோர்வு உருவாகும். ஏனென்றால் சென்ற தலைமுறையில் உங்களுடைய என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பிறருக்காக வாழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளுக்காக வாழணும், மனைவி குழந்தைகளுக்காக வாழணும், பெற்றோருக்காக வாழணும். இன்று இந்த தலைமுறையில் ஒருவர் பெற்றோருக்காக வாழ்ந்தார் என்றால் அந்த பெற்றோரே சொல்வார்கள் ஒரு கட்டத்தில், நான் சொன்னேன், நான் வந்துட்டேன். குழந்தை குட்டிகளுக்காக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அந்த குழந்தைகள் உங்கள் மூஞ்சியை பார்த்து கேட்கும், நான் சொன்னேன்னா, நான் கேட்டேனா, என் வாழ்க்கையை வாழ விடு, உன் வாழ்க்கை நீ வாழ்ந்திருக்கலாம், எனக்கு என்ன கேடு என்று கேட்பார். அப்படி கேட்டு மனம் உடைந்த குறைந்தது 50 பெற்றோரை எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். பலருக்கு நான் கடிதங்கள் எழுதியிருக்கேன். அந்த கடிதங்கள் எல்லாம் என் தளத்தில் பதிவாயிருக்கு. என் பிள்ளை எப்படி கேட்குது சார்னா, அவன் கேட்கலையே,
நீ பாட்டுக்கு அவங்களுக்காக வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கை மேலே எப்படி ஏன் உட்கார்ந்துருக்கீங்க? உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழுங்க. உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நிறைவுற கூடுமான வரைக்கும் நிறைவுற முழுமையான வாழ்க்கையாக வாழ நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். அதற்கான ஒரு அறைகூவல் இந்த நூற்றாண்டு உங்களுக்கு விடுக்குது. நான் இப்போ 60 ஆண்டுகளில் திரும்பி என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எஸ் ஐ லிவ்டு மை லைஃப். நான் ஒரு முறை எழுதினேன். இப்போ கடவுள் வந்து என்கிட்ட கேட்டால், நீ கொடுத்த 60 ஆண்டுகளை வெற்றிகரமாக பயனுறாக செலவழிச்சிருக்கேன், இன்னும் கூட நீ எனக்கு கொடுக்கலாம் என்று தான் சொல்லுவேன். நான் வீணடிக்கலை. கடவுள் உங்களுக்கு கொடுக்கறது ஒரு வாழ்க்கை என்பது ஒரு பொம்மை என்றால் நீங்கள் அதை தூக்கி தூர போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அந்த அப்பாவுக்கு கோவம் தான் வரும், வருத்தம் தான் வரும். அதை தான் நம்ம பல பேர் செஞ்சிட்ருக்கோம் வாழ்க்கையில். நான் அப்படி பண்ணலை. நான் ஆண்டுதோறும் பயணங்கள் பண்ணியிருக்கேன். எனக்கு பயணங்கள் மேலே பெரும் பற்று உண்டு. மலைகளில் ஏறி இருக்கேன், தெரியாத ஊர்களை அலைஞ்சிருக்கேன், ஜப்பான் முதல் கனடா வரைக்கும் அந்நிய நாடுகள், தொலைவில் நாடுகள் எல்லாம் அலைஞ்சிருக்கேன். எனக்கு பிடித்த நூல்களை பயின்றிருக்கேன். நான் என்னை கவர்ந்த அத்தனை மனிதர்களை நேரில் போய் சந்திச்சிருக்கேன். என்னுடைய முழு திறமையை பயன்படுத்தி என்னுடைய படைப்புகளை எழுதியிருக்கேன். என்னுடைய ஆசிரியர்களை கண்டடைந்து அவர்கள் காலடியில் அமர்ந்து கற்றிருக்கேன். ஆக ஒரு பொழுது நான் வீணடித்தது கிடையாது. அதுதான் முழுமையான வாழ்க்கை. ஆகவே தான் இந்த தகுதியில் தான் இன்னொருத்தர் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுமைப்படுத்திங்களா? உங்கள் வாழ்க்கையை முழுமைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தேவையான கல்வி எதுவோ அதை நீங்கள் அடையணும். கற்றல் இன்றி ஒருவன் வாழ்க்கையை முழுமைப்படுத்த முடியாது. கற்றல் வழியாகத்தான் நீங்கள் என்ன ஆற்ற வேண்டியது கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் என்ன செய்ய முடியும், எது உங்களுடைய வாழ்க்கையை முழுமைப்படுத்தி நீங்கள் கற்றுக்கொள்வதே கல்வி வழியாக தான். கல்வி இல்லைன்னா ஒரு ஆசை மட்டுமா தான் இருக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு இளைஞன் வேலை கிடைச்ச உடனே தன் வாழ்க்கை ஏதோ வகையில் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவன், ஆனால் அதுக்கான எந்த அடிப்படை பயிற்சி இல்லாதவன் வெறும் போதையில் போய் முடிவான். பல விதமான போதைகள், கம்ப்யூட்டர் விளையாட்டுகள் உள்ள போதை, சூதாட்ட போதை, பைக்கை அதிவேகமாக விடக்கூடிய போதை, கிளப்பில் போய் இருட்டில் நடனம் ஆடக்கூடிய போதை, இதெல்லாமே ஒரு 40 வயசில் முடிஞ்ச பிறகு சாப்பாட்டு போதை, விதவிதமாக சாப்பிட்டு பார்க்குறது, அது கொஞ்ச நாள் முடிஞ்ச பிறகு நோய்களை பற்றி பேசி 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 60-65 வாழ்க்கை முடியும். ஆகவே ஒருங்கிணைந்த ஒரு வாழ்க்கை, முழுமையான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கல்வியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டுங்கிற ஒரு கனவு இருந்தது. அதற்காகத்தான் ஓவியம், சிற்பம், தியானம், யோகம், மேலை இசை, மேலை ஓவியக்கலை, இந்திய சிற்பக்கலை, ஆயுர்வேதம் உட்பட எல்லா துறைகளிலுமான நிபுணர்களை கொண்டு தேவையானவர்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இதை முன்னெடுக்கிறோம். நன்றி.